ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கானதை பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் தான் முடிச்சிருப்பாங்க. ஆஃபீஸில் நடந்த விஷயத்த நிலா யோசிச்சுக்கிட்டே ரோட்டில் நடந்து வர மாதிரி தான் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. உடனே வானதி தான் பாண்டியன் வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. பாண்டியன் கிட்ட இவங்க கேட்குறாங்க, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, நான் அத்தனை வாட்டி கால் பண்ணனே, நீ ஏன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பாண்டியன் என்ன சொன்னார்னா, நீ எப்படி பேசினாலும் சண்டை தான் போட போகிற, அது நாளைக்கே பேசிக்கலான்றதுனால நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொன்னதுக்கு, இல்லை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சேரன் என்ன சொன்னார்னா, சீக்கிரமாக பேசிவிட்டு அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விட்டுடு அப்படின்ற மாதிரி சேரன் சொல்வார். இவங்களும் பாண்டியன் ஒரு ரூமில் கூப்பிட்டுட்டு போய் பேசுவாங்க. வானதி டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன் கதவுலாம் சாத்துற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் அவங்ககிட்ட பேசணும் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாரி பாண்டியன், அது மாதிரி சண்டை போட்டுட்டேன், நீயும் ஃபோன் எடுக்கவே இல்லையா, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்தில் நான் வந்துட்டேன்னு. இப்போ பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, நம்ம ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சண்டையெல்லாம் போடலையே, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற வானதி நீ அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேறு சண்டை போட்டுட்ட, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு வானதி சொல்லிவிட்டு பாண்டியனை கட்டி பிடிச்சிருப்பாங்க. கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி போதும் நீ கிளம்பு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெளியில் வருவாங்க. வெளியில் வந்த அடுத்த செகண்டு நிலா வீட்டு உள்ள என்ட்ரி ஆகுவாங்க. வழியில் நடேசன் தான் இருப்பார். என்னம்மா இப்போ தான் வரியா, அவ்வளோ வேலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வேலை மட்டும் வாங்குறானுங்க, எத்தனை மணிக்கு அனுப்புகிறானுங்க பாரு அப்படின்ற மாதிரி நடேசன் பேசுவார். இன்னும் எதுவுமே பேசாத உள்ளே போகிறா அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லுவார். உள்ளே போன அடுத்த செகண்டே சேரன் தான் வாப்பா பேக்கு கொடு, நீ டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு நான் சோழனை பார்த்துட்டு வர சொல்லலான்னு இப்போ தான் சொன்னேன் நான், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட அப்படின்ற மாதிரி, சரி பேக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. திரும்ப ஒரு 3-4 வாட்டி அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அண்ணனை அப்படி கேட்க மாட்டாள, என்ன அப்படி கேட்குறா அப்படின்ற மாதிரி சோழன் மனசுக்குள்ளே பேசுவார். அமைதியாகவே நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாருமே சடன் ஷாக்கில் நின்றுட்டுருப்பாங்க. ஏன்னா நிலா அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் இல்லைன்றதுனால எல்லாருமே அமைதியாகவே நிற்பாங்க. உங்களால் நான் எவ்வளோ அவமானப்பட்டு நின்றுருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வானதி ரொம்பவே கோவப்பட்டு பேசுவாங்க. உடனே சேரன் என்ன சொல்லுவார், நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன்னு தெரியுது, அதனால தான் நீ கோவமாக பேசுகிறன்றது தெரியுது, நான் என்ன தப்பு பண்ணன்றது எனக்கு தெரியல, நீ சொல்லுப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்கிறாரு. ராகவ் வந்தாரா, ராகவ் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம்ப்பா பார்த்தேன் நான், நீங்கள் என்ன அவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான் சைட் விஷயமாக தான் பேசினேன் நான் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சைட் விஷயமா பேசும்போது எங்கே பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு, ரெஸ்டாரண்ட்லன்னு. அடுத்தது என்ன பண்ணீங்க அப்படின்னு, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இவர் சோழன் கேட்பார், என்னன்னா அதுக்கப்புறம் சொல்லி தொலைச்ச சொல்லுண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சொல்லுங்கள் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி, எனக்கு கல்யாணம் ஆனது அவர் உங்ககிட்ட கேட்டாரான்னு சொல்லிட்டு சோழன் நிலாவையும் சேரனையுமே ஒரு செகண்ட் பார்ப்பார். ஆமாப்பா கல்யாணம் பண்ணன்றது சொன்னார். ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு கூட அன்றைக்கி வந்தார் இல்லையா, என்ன நம்ம வீடு பார்க்குறதுக்கெலாம் வந்தார்ல, அதனால நான் பேசினேன்ப்பா, கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னேன். ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, ஆகலை அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறீங்க, எப்படி கல்யாணம் ஆனது, எப்படி நான் வந்தது, இவரை நான் எப்படி டிரைவரை கல்யாணம் பண்ணது, இது எல்லாமே அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி சொன்னது. காலையில் தான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் தேவையில்லாத எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான், தேவையில்லாத என்கிட்ட பேசுகிறான், எனக்கு அது பிடிக்கவே இல்லைன்றதுனால தான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு காலையில் தான் நான் பேசிட்டு வந்தேன். மதியானமாக நீங்கள் போயிட்டு ராகவ்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்பிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு எப்படி நல்ல கல்யாணம் நடந்ததுலேருந்து இன்றைக்கி டைவர்ஸ் ஆகிட்டு 2 இயரிங் வரலையுமே அவ்வளோ கிளியராக சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு இதனால் எனக்கு எவ்வளோ அவமானமாக போச்சுன்றது தெரியுமா உங்களுக்கு? அவன் என்னை எவ்வளோ கேவலமாக பேசினான்றது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நிலா சேரன்கிட்ட சொல்லுவாங்க. யாருமே பதில் பேசவே மாட்டாங்க. ஏன்னா நீ போய் சொன்ன அப்படின்ற மாதிரி
சோழன் வந்து கேட்பாரு, அவன்னா கடவுளாண்ணா எல்லாத்தையும் ஏன் அவங்ககிட்ட ஒப்பிச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. உடனே போயிட்டு சோழன் வந்து சேரனுடைய சட்டையை பிடிச்சி ஏன்னா இதுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பாண்டியன் வந்து அண்ணன் சட்டையிலேருந்து கையெடுறா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் கேட்ட அடுத்த செகண்ட் உனக்கு என்னடா உன் விஷயத்தையே சொன்னார், எனக்கும் நிலாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை போயிட்டு இவர் எதுக்கு ராகவ் போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து பாண்டியனை கேட்பாரு. சரி எதுவாக இருந்தாலும் அண்ணன் சட்டையிலேருந்து கையை எடுத்துகிட்டு பேசு அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் சொல்லுவார். இவங்க 2 பேர் அடிதடியில் வந்து பாண்டியனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டு அடுத்த செகண்ட் வந்து வானதி வந்து பாண்டியனை எழுப்பி விட்டுட்டு பாண்டியனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஏன் பாண்டியனை வந்து அடிக்கிறீங்க, தேவையில்லாததெல்லாம் ஏன் அவன் என்ன தப்பாக கேட்டுட்டா எதுக்கு நீங்கள் அவனை போய்ட்டு அடிக்கிறீங்க, இப்போ அவங்க அறிவில்லைன்னு கேட்கும்போது எல்லாருமே அமைதியாக தானே இருந்தீங்க, அப்போ எதுவுமே பேசவே இல்லை, இப்போ இவங்களதே ஃபேக்கு கல்யாணன்றது நடந்த விஷயத்தை தானே உண்மையை தானே சொல்லிட்டு வந்தார், ஒன்றும் நடக்காதது ஒன்றும் சொல்லலையே, இதுக்கு எதுக்கு தேவையில்லாத பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பாண்டியன் மேலே கை வைக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வானதி பேசுறதுக்கு பாண்டியன் என்ன சொல்வார்னா, நீ வானதி நீ பேசாத, நீ அமைதியாக இரு அப்படின்னு சொன்னதுக்கு உடனே சோழன் என்ன சொல்வார், தேவையில்லாத நீ பேசிகிட்டு இருந்தனா உன் வாயை நான் உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வார்த்தையை விடுவார். உடனே வானதி கேட்பாங்க, அவன் என் வாயை உடைக்கிறேன்னு சொல்கிறான், நீ எதுக்கு அவர் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிற, நாங்கள் என்ன உங்களை மாதிரி பொய்யாவா லவ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் உண்மையாக லவ் பண்ணுறோம், நாங்கள் உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, உங்களை மாதிரி ஃபேக் மேரேஜை பண்ணிக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு எல்லாருக்குமே கோவம் வந்துட்டு நடேசன் வந்து கேட்பார், இருக்கிற பிரச்சனையில் நீ வேற எதுக்கு ஏற்றி விடுற, முதல்ல இவளை அனுப்பி விடுறா அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்க. உடனே வானதி வந்து பாண்டியன் கேட்பாங்க, இவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, நீ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்படி மறைச்சின்னு இருக்கிறே, எவ்வளோ விஷயத்தை என்கிட்ட நீ மறைச்சிருக்கிற, நீ வெளியில் வாயேன் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து வானதி வந்து பாண்டியனை பார்த்து சொல்லுவாங்க. சும்மா இரு நீ வேற அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து வானதி கிட்ட சொல்லும் பொழுது வானதி வந்து உடனே நிலாவை பார்த்து கேட்பாங்க, இதில் மாமியாராக வேற என்கிட்ட நடந்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, நாங்கள்லாம் உண்மையாக லவ் பண்ணி உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உங்களை மாதிரி ஃபேக்காலாம் நாங்கள் லவ் பண்ணலை, ஃபேக்காலாம் கல்யாணம் பண்ணிக்கல நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நிலா வந்து திரும்பி பார்ப்பாங்க வானதியை. உடனே இவங்க கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, தயவுசெய்து இவளை வாயை மூட சொல்கிறா, இவளை வெளியில் போக சொல்கிறா, பாண்டி இது சரிப்பட்டு வராது, இல்லைன்னா வாயை உடச்சிருவேன்னு கண்டினியூஸாக இதே ஒரு 3 வாட்டி சொல்லுவார். இன்னும் சும்மா ஆளுக்கு வந்து என்னையே திட்டுறீங்க, நான் வந்து கரெக்டாக பேசுகிறேன், ஆனால் என்னை வந்து எல்லாருமே நீங்கள் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. ஒரு வழியாக வந்து வானதியை வெளியில் அனுப்பி விட்டுருவார் பாண்டியன். அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து சேரன்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ நல்ல பொண்ணு, நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும் என்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி மொத்த கஷ்டத்தையும் ஒன்றா சேர்த்து அவளுக்கு நீ தானே பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில் உட்காருவார். இவங்க ரூம் உள்ளார போயிட்டு உட்காந்துக்குவாங்க நிலா. அப்படியே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து அந்த டென்ஷன் தாங்காமல் திரும்ப போயிட்டு ராகவை வெளியில் அழைச்சி அவரை அடிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா ப்ரமோவில். ஒருவேளை இது சோழனுடைய கற்பனையாக கூட இருக்கும், ஏன்னா அடிக்கிற மாதிரி நீ இந்த மாதிரியே இப்போ தொல்லை கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அவர் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக நிலாவுக்கு பிடிக்காது இல்லைங்களா, அதனால் அவர் அந்த வேலை செய்ய மாட்டார், இவருடைய கற்பனையாக இருக்கும். அப்படியே நிஜத்தில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அது நிலா வந்து இன்னும் சோழனை வெறுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது வந்து சோழன் கண்டிப்பாக யோசிப்பார். இந்த விஷயத்தை எல்லாமே நடேசனும் கேட்டார் இல்லைங்களா, நடேசன் வந்து ஒரு வேளை ராகவை பார்த்து பேசுகிற மாதிரி கொண்டு வருவாங்கன்றது நினைக்கிறேன். ஏன்னா இவர் நீ எதுக்கு எங்கள் வீட்டு மருமகிட்ட வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிற, ஒழுங்காக இரு அப்படின்ற மாதிரி அவர் போய் ராகவை மிரட்டுற மாதிரி தான் கொண்டு போவாங்க சீனு. ஏன்னா சோழனால் இந்த வேலையை செய்ய முடிஞ்சாலும் நிலா வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை கொண்டு வரதுனால நடேசன் தான் போய் ராகவக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைய வந்து நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறன்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சதுன்னா நாங்கள் இனி சும்மா இருக்க மாட்டேன், அவள் வந்து வீட்டில் விஷயத்த சொல்லியிருக்கிறா, நீ உன் வேலையை பார்த்துன்னு இருக்கிறதா உனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து நான் ராகவை வந்து வார்ன் பண்ணி விட்டுட்டு வர மாதிரி தான் நாளைக்கு எபிசோடை வந்து கொண்டு போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.